இப்போ மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸில் ரெஸ்டரேஷன் பெனிஃபிட்னு ஒன்று கொடுக்குறாங்க. அப்போன்னு என்னென்னா நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா பாலிசி வச்சுருக்கீங்கன்னா ஒரு பில் 5 lakhs தாண்டாத வரைக்கும் அன்லிமிட்டட் டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில கம்பெனிஸ் வந்து அன்ரிலேட்டட் இல்னஸுக்கு தான் மறுபடியும் கொடுப்பாங்க. ஒரு சில கம்பெனிஸ் வந்து ரிலேட்டட் அன்ரிலேட்டட் எல்லா ட்ரீட்மெண்ட்ஸுமே கொடுப்பாங்க. இப்போ ரிலேட்டட் டிசீஸ்னால் இப்போ ஆல்ரெடி ஒரு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்க்காக போய் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, திருப்பி 2 months கழிச்சு நீங்களோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் மறுபடியும் போகிறாங்கன்னா ரிலேட்டட் இதுக்கு ஒரு சிலர் பாலிசியில் கிடைக்காது. அன்ரிலேட்டட் மட்டும் தான் மறுபடியும் ரெஸ்டரேஷன் கொடுப்பாங்க. இப்போ ஒரு சில பாலிசிஸில் வந்து ரெஸ்டரேஷன் ரிலேட்டட் அன்ரிலேட்டட் அன்லிமிட்டட் டைம்ஸே இருக்குது. இல்லை அதுவுமே பத்தில் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் டாப்அப் பாலிசின்னு இருக்குது. நார்மல் கவரேஜ் 5 lakhs இருக்குன்னா நீங்கள் ஒரு 25 lakhs 50 lakhs அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ப்ரீமியம் வந்து இதோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு டோட்டல் ஃபேமிலிக்கு ஒரு 5 lakh பாலிசிக்கு ஒரு 20,000 வருது அப்படின்னா பேஸ் பாலிசி. சூப்பர் டாப்அப் பாலிசி வந்து நீங்கள் ஒரு 25 lakhs எடுக்கிறீங்க 5 lakhs டிடக்டபிளோட அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 lakh வந்து இந்த பேஸ் பாலிசிலேருந்து நீங்கள் பே பண்ணிப்பீங்க. 5 lakhs தாண்டும் போது டாப்அப் பாலிசிலேருந்து உங்களுக்கு கவர் ஆகிக்கும், அப்படியே கவர் ஆகிக்கும், நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ண தேவையில்லை. ஆனால் அந்த ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 5 lakhsக்கு 20,000 கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த 25 lakhsக்கு ஒரு 5-6,000 தான் கட்டியிருப்பீங்க சூப்பர் டாப்அப் பாலிசிக்காக. ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், பே பண்ணுறோம் அப்படின்னா இயர்லியாக நம்ம பே பண்ணுறது பெட்டராக இருக்குமா இல்லை மந்த்லியாக பே பண்ணுறது பெட்டராக இருக்குமா? மந்த்லியாக போகும்போது நமக்கு நம்பர் வேணால் கம்மியாக இருக்கலாம், இவ்வளோதான் நம்பர்னு. பட் இயர்லியாக போகிறது வந்து பெட்டர்னு நிறைய அட்வைசஸ் சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இயர்லியாக பே பண்ணுறதும் பெஸ்ட்டு. ஏன்னா மந்த்லியாக பே பண்ணும்போது இஎம்ஐ வந்து மற்ற கம்பெனியோட டைப் பண்ணி தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி பண்ணுறாங்க. ஒரு சில கம்பெனி தான் குவார்டர்லி பேமெண்ட் ஹாஃப்லி பேமெண்ட் அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் இஎம்ஐ போகும்போது ஒரு இஎம்ஐ கட்டானாலுமே உங்களுக்கு பாலிசி கட் ஆகிற சான்சஸ் இருக்குது. இஎம்ஐ கலெக்ட் பண்ணுற கம்பெனி தனியாக போயிடும், அவங்க டிசிஷன் தான். நீங்கள் இஎம்ஐ லேட் ஆகுது டிலே ஆகுதுன்னு உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது நீங்கள் 1 year போகிறத விட நீங்கள் 3 years போகிறப்ப உங்களுக்கு 10% டோட்டல் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நீங்கள் எந்த கம்பெனியில் போனாலுமே அது ஜென்ரலைஸ்டு டிஸ்கவுண்ட். 2 years சேர்த்து எடுக்கிறீங்கன்னா 7.5%, 3 years பாலிசி ஒரே டைமில் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் வரும். பட் இந்த மீன் டைம் நான் வந்து 2 yearsக்கு தேவையானதை நான் வந்து ஃபர்ஸ்ட் இதுலேயே கட்டிடுறேன் அப்படின்னா இந்த மீன் டைம் எனக்கு வந்து சில பேர் வந்து வருஷம் கட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் பெனிஃபிட்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இயரில் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, ஏதோ ஒரு இல்னஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப கம்பேரிசன் ஒரு விஷயம் இங்கே எல்லாரும் யோசிப்பாங்கல்ல. ஸோ ஒரு வருஷத்துக்கான இதுதான் நம்ம கட்டியிருக்கோம், ஃபர்ஸ்ட் இயர்லேயே ஒரு இல்னஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப பெனிஃபிட் வந்து 2 வருஷம் கட்டினவங்களை விட ஃபர்ஸ்ட் இயரில் கட்டினவங்க 1 வருஷம் கட்டினவங்களுக்கு அதிகமாக தானே இருக்கும் அந்த இடத்துல. அப்படி ஒரு பிளான் நம்ம வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாமா? 2 வருஷம் கட்டிக்கலாம், 3 வருஷம் கட்டிக்கலாம், அந்த டிஸ்கவுண்ட்டுக்காக பார்த்துட்டு 2 வருஷத்துக்கு சேர்த்து கட்டி ஃபர்ஸ்ட் இயரே இல்னஸ் வரும்போது நம்மளுக்கு லாபம் இல்லையா அந்த விஷயத்தில் அப்படின்னு யோசிப்பாங்கல்ல. இல்லை நீங்கள் சொல்கிறது ஓகே தான். ஆனால் இன்னொரு சைட்லேருந்து நம்ம பார்க்கும்போது இப்போ ஃபஸ்ட் இயரில் நீங்கள் ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாலிசி கொடுக்குறதே டவுட்டு தான். செகண்ட் இயர் இதுனா கவரேஜ் கொடுத்தே ஆகணும். ரெண்டாவது விஷயம் எவ்ரி 2 to 3 years உங்களுக்கு ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு ப்ரீமியம் கொஞ்சம் லாக் பண்ண மாதிரி இருக்கும். 3 yearsக்கு நீங்கள் நார்மலாக இயர்லி 20,000 பே பண்ணால் 60,000 வரும், அதுலேயும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஆனால் நீங்கள் பிரித்து பே பண்ணும்போது ஃபஸ்ட்டு 20,000 அடுத்த வருஷம் 20,500 21,000 உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிற சான்ஸ் இருக்குது. நிச்சயமா பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் பட் யாருக்கு பெனிஃபிட் அதிகம் நீங்கள் நினைக்கிறீங்க? பொதுவாக சொல்ல முடியாது, குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இப்போ மெட்டர்னிட்டி பிளான்ஸ்லாம் இருக்கு. அது நீங்கள் மோஸ்ட்லி எந்த கம்பெனி எடுத்தாலும் 3 years பிளான் போனால் மட்டும்தான் உங்களுக்கு கவரேஜ் இருக்கும். ஃபர்ஸ்ட் இயரில் எண்ட்லேயே உங்களுக்கு கவர் கிடைக்கும். ஆனால் நீங்கள் பாலிசி வந்து 3 years பாலிசி எடுத்துருக்கணும், மெட்டர்னிட்டி கவரேஜ் கிடையாது. ஒரு சில விஷயத்துக்கு 3 years எடுக்கிறது பெஸ்ட்டு. நார்மலாக 1 year இருக்கிறது ஓகே.